ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் போகிறது போபாய் கேலக்ஸி எபிசோட் 4 பார்ட் 2. போன பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த பூனையை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வரும். அப்போ அந்த பூனை பார்த்தீங்கன்னா டஸ்ட் மிஸ்ட்டில் அந்த இன்ஜெக்ஷன்லேருந்து தப்பிச்சிருக்கும். அந்த இன்ஜெக்ஷன் யார் ஷூட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அழுடு தான் பார்த்தீங்கன்னா அதை ஷூட் பண்ணியிருப்பான். அழுடு பார்த்தீங்கன்னா குரு மிஸ் ஆச்சுன்னு சொல்லி அடுத்து ரீலோட் பண்ணிக்கிருப்பான். அந்த நேரத்தில் போபாய் பார்த்தீங்கன்னா அழுடு நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்பான். அப்போ அழுடு பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஸ்பியர் என்னோடய ப்ராப்பர்ட்டி போபாய் அதுக்கிட்ட தள்ளிடுன்னு சொல்லுவான். அப்போ ஆச்சுபாட் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்பியரான்னு சொல்லி அந்த பூனையை பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ போபாய் பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப ஓவராக பேசுகிறேன்னு சொல்லி அவன் பவரை யூஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்ண பார்ப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் போயிடும். ஆச்சுபாட் பார்த்தீங்கன்னா போபாயால் அவனோட பவரை யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லி இருக்கும்போது அழுடு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். பார்த்த போபாய் பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த பூனையை காப்பாற்ற போகிறேன். அப்போ காப்பாற்றும் போது அந்த இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா போபாய் மேலே குத்தி போபாய் பார்த்தீங்கன்னா மயங்கி கீழே வந்துடும். இதை பார்த்து அந்த பூனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமாக பார்த்துக்கிருக்கும். அடுத்த செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பூனை பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாகி க்யூட்டாக அழகாக அந்த பூனை பார்த்தீங்கன்னா கோவத்தில் பெருசாக ஜெயஜாட்டிக்காக ஒரு மாஸ்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரும். இதை பார்த்தோன்னே எல்லோரும் அசந்துருவாங்க. அந்த கேட்டோஸ் என்னன்னா அந்த மாஸ்டர் திரும்பி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பான். அடுத்து அடுத்த அட்டாக் ஆண்டி ரீலோட் பண்ணியிருப்பான். ரீலோட் பண்ணி அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிகிட்டே இருப்பான். அது மேலே பட்டோடனே அது சும்மா குசு கடிச்ச மாதிரி அந்த இன்ஜெக்ஷன் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அது வாட்டை வேகமாக அழுடு பார்த்து வந்துட்டு இருக்கும். ஆச்சப்பாடு பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஸ்பியர் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவான். அப்போ யாயாகிட்டையும் எங்கிட்டையும் ஆச்சப்பாடு பார்த்தீங்கன்னா யாயாகிட்டையும் எங்கிட்டையும் சீக்கிரம் அந்த கேட்ட படிங்கன்னு சொல்லுவான். அப்போ யாயாவும் எங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீடாக போயிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ பார்த்தீங்கன்னா குறுக்கால வந்து அவன் ப்ரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லி பெருசாக ஜாயிக்காக ரோபோட்டாக மாறி அவங்க தடுக்க பார்ப்பான். ப்ரோ பார்த்தீங்கன்னா விடாமல் மிசைல்ஸ் எல்லாத்தையும் அனுப்புவோம். அதுலேருந்து யாயாவும் எங்கும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடுவாங்க. அப்படி தப்பிச்சாலும் பின்னாடி இருக்க அந்த கேட்டோஸ் ஏலியன் மேலே பார்த்தீங்கன்னா அது விழா வரும். அப்போ விழா வரும்போது கோபால் தான் பார்த்தீங்கன்னா பபிள் கம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லி எல்லா மிசைலையும் பார்த்தீங்கன்னா பபிள் கம்மாக மாற்றிருப்பான். அப்படி மாற்றிக்கும் ஒரு சில அட்டாக் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கேட்டஸ் மேலே விழுந்த உடனே எல்லா கேட்டஸும் பபிள் கம்மாக மாறிடும். இதை பார்த்த மற்ற கேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிருக்கும். அப்போது இதெல்லாம் நீ செஞ்சால் வேலையான்னு சொல்லி கோபாலை பார்த்தீங்கன்னா முறைச்சி பார்த்துக்கிருப்பாங்க. அடுத்த ஸ்க்ரீன்லேயே மாஸ்டராக மாறின அந்த கேட்டை தான் காட்டுறாங்க. வெறிகுண்டு போயிருக்கு அழுடு ஒரு காலி பண்ணுறதுக்காண்டி. அப்போ அழுடு பார்த்தீங்கன்னா பயத்தில் அவங்ககிட்ட இருக்க கன் எல்லாத்தையும் வச்சு ஷூட் பண்ணிகிட்டே இருப்பான். அது கொசு கடிச்ச மாதிரி அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் பார்த்தீங்கன்னா அழுடு அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துகிட்டே இருக்கும். வந்த ஸ்பீடில் அழுடு எனக்கு பாறையில் ஒரு இடித்த உடனே அழுடு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவான். கீழே விழுந்த உடனே அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அழுடு முன்னாடி போய் நிற்கும். அதுக்கடுத்த சீனில் எங்கே தான் கட்டுறாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா ரேபிட் டிக்குன்னு சொல்லி அவள் எத்த வரும். யாயா பார்த்தீங்கன்னா கிராவிட்டி பஞ்சுன்னு சொல்லி குத்த வருவான். அப்போ 2 பேரும் சேர்ந்து ப்ரோவை பார்த்தீங்கன்னா ஒரு குத்துவாங்க. ப்ரோ பார்த்தீங்கன்னா பறந்து போய் விடுவான். ப்ரோ ஒன்றும் சும்மா இல்லை, அது 2 பேர் குத்தியும் சமாளித்து நின்றுட்டு 2 பேரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோப் வச்சு லாக் பண்ணிடுவான். 2 பேரையும் லாக் பண்ணோடனே 2 சுற்றி ரொம்ப தூரமாக பார்த்தீங்கன்னா 2 பேர் தூக்கி போட்டுருவான். 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக போய் விழுந்துருவாங்க. அதுக்கடுத்த சீனில் அழுடு தான் காட்டுறாங்க. அழுடு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கேட் அந்த பெரிய கேட்னா கோவத்தில் அழுடு அட்டாக் பண்ண வரும்போது பின்னாடி இருந்து ப்ரோ பார்த்தீங்கன்னா ரோப் வச்சு அதோட கையை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுவான். இதை பார்த்து அழுடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வேலை செஞ்ச ப்ரோன்னு சொல்லி பாராட்டி இருப்பான். அந்த நேரத்தில் அந்த கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த கை லாக்கான கையை பிடிச்சி கண்ணாப்பினான்னு பார்த்தீங்கன்னா ஆட்டி இருக்கும். அதை ஆட்டினதில் ப்ரோவை பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவான். அது ப்ரோவை பார்த்த உடனே அந்த பூனை என்னன்னா பொம்மை மாதிரி அதை விளாட ஆரம்பிச்சிடும். இதை பார்த்த போபாய் பார்த்தீங்கன்னா அது என்ன தான் மாஸ்டராக இருந்தாலும் அது ஒரு கேட் மாதிரி தான் நடந்துக்குதுன்னு சொல்லுவான். இதை பார்த்தீங்கன்னா அழுடு பார்த்தீங்கன்னா இதை கேட்டுருவான். இதை கேட்ட உடனே அழுடு பார்த்தீங்கன்னா ஒரு யோசனை வந்துடும். கருத்த சீலே அந்த கேட்டை தான் கேட்டேன். அந்த கேட்டை ப்ரோ பார்த்தீங்கன்னா பொம்மை மாதிரி தூக்கி போயிருக்கு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் லைட் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை பார்த்தோன்னே ப்ரோவை விட்டுட்டு அந்த லேசர் லைட்டை பிடிக்கிறக்காண்டி போயிருக்கும். இது யார் செஞ்ச வேலைன்னு பார்த்தா அழுடு தான் பார்த்தீங்கன்னா அதை செஞ்சுக்கிருப்பான். இதை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை பார்த்தீங்கன்னா ட்ராப் பக்கத்தில் கொண்டு வந்து அதை மொத்தம் அப்படியே லாக் பண்ணிடுவான். வலைய வச்சு பிடிச்சி அந்த கேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் ஷாக் கொடுத்து அதை திருப்பி கீழே மயங்க வச்சுருவான். மயங்கினோடனே பழையபடி மாறிடும். இதை பார்த்த போபாய் பார்த்தீங்கன்னா நான் அதை காப்பாற்றணும்னு சொல்லுவான். அப்போ பார்த்தீங்கன்னா வாட்ச் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கோளாறு பண்ண ஆரம்பிக்கும். அப்போ போபாய் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஆட்டிகிட்டே இருப்பான். திருப்பி பழையபடி மாறிடும். வாட்ச் பழையபடி மாறினோடனே டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் போபாய் ஃப்ளிட்டாக மாறி 3ஆக மாறிடுவான். மாறினோடனே போபாய் விண்டு பார்த்தீங்கன்னா அழுடு கிட்டே அந்த பூனையை பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடும். அழுடு பார்த்தீங்கன்னா சைடில் பார்ப்பான். சைடில் பார்த்தீங்கன்னா போபாய் லைட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்துருக்கும். இதை பார்த்த அழுடு பார்த்தீங்கன்னா ப்ரோ கிட்ட சொல்லி அதை தடுத்துன்னு சொல்லுவான். ப்ரோ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ரோப்பை வச்சு லைட்டிங் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுவான். அப்படி ஷூட் பண்ணும்போது அந்த லைட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த ரோப்பை நோக்கி அதை லைட்டிங் பிளேடை போட்டோடனே அந்த ரோப்பே 2ஆக பொழந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோவை அட்டாக் பண்ண வரும். பார்த்தீங்கன்னா ப்ரோ பார்த்தீங்கன்னா மட்டையாயிருவான். அடுத்து அழுடு பார்த்தீங்கன்னா நைஸாக போய் அந்த பவர் ஸ்ப்ரே எடுக்க போவான். அப்போ வந்து போபாய் பார்த்தீங்கன்னா எர்த் பேரியர்னு சொல்லி அந்த பூனையை சுற்றி ஒரு பேரியர் மாதிரி போட்டுருவான். போட்ட உடனே போபாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகி எர்த்து பஞ்சு சொல்லி கண்ணாப்பினான்னு பார்த்தீங்கன்னா 2 பேரையும் குத்துன்னு குத்தி 2 பேரையும் அப்படியே பறக்க விட்டுருவான். 2 பேரும் பார்த்தீங்கன்னா கண்காணாத இடத்துக்கு போன மாதிரி மறைஞ்சிடுவாங்க. அதுக்கு அடுத்த சீலையே அந்த கிராமத்தை தான் காட்டுறாங்க. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கோபால் பார்த்தீங்கன்னா அவனால் பப்ளிக் என்ன பண்ண எல்லா கேட்டாச்சும் பார்த்தீங்கன்னா பழையபடி மாற்றி இருப்பான். அதை மாற்றி முடித்த உடனே
அந்த கேட்டோஸ் ஏலியன் பார்த்தீங்கன்னா போபாய் ஒரு சைடு கட்டி பிடிச்சிட்டு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எங்களுக்கு உதவி செஞ்சதுக்குன்னு சொல்லுவான். அப்போ கோபாலை பார்த்துட்டு திருப்பி இன்னொரு தடவை இந்த மாதிரி செய்யாதான்னு சொல்லுவார். அதுக்கு அடுத்த சீன்லேயே போபாய் தான் காட்டுறாங்க. போபாய் பார்த்தீங்கன்னா இதுக்கிட்ட எங்கே பவர் ஸ்பியர் இருக்குன்னு சொல்லுவான். அப்போ ஆச்சப்பட தான் பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஸ்பியர் அதோட கழுத்தில் இருக்குன்னு சொல்லுவான். அப்போ போபாய் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெல்லுன்னு சொல்லுவான். அப்போ ஆச்சப்பட்டு பார்த்தீங்கன்னா அது பெல்லு கிடையாது, அது ஒரு பவர் ஸ்பியர்னு சொல்லுவான். அது சொல்லி மூலக்குள்ளேயே அந்த பெல்லு பார்த்தீங்கன்னா திரும்பி பேச ஆரம்பிச்சிடும். ஐ எம் அ பவர் ஸ்பியர் ஆஃப் பெல் பாட், ஐ எம் மை பவர் இஸ் சைஸ் மேனிஃபுலேஷன் சொல்லும் போனால் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வாட்னு சொல்லி அசந்து பார்த்துருப்பாங்க. போபாய் பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த ஏலியன் கிட்டே இருக்கான்னு சொல்லி கேட்பான். அப்போ அந்த பெல் பாட் பார்த்தீங்கன்னா ஈவில் ஏலியன்ஸ் இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி தான் நான் இது கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். யாரும் எங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஏலியனை நீ கண்டுபிடிச்சான்னு சொல்லி கேட்கும்போது அது பார்த்தீங்கன்னா என்னோடய பேசிப் கிராஸ் ஆகி கீழே விழுந்தப்போ இந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா என்னை கண்டுபிடிச்சது. அப்போது நான் இதுக்கிட்ட தான் இருக்கேன். யாராவது என்னை அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா என்னோடய சைஸ் மேனிபுலேஷன் பவரை வச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் அதிகப்படுத்தி வர எல்லா ஈவில் ஹண்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா நான் துரத்தி அடிச்சு வைக்கேன்னு சொல்லியிருப்பேன். இதை கேட்ட யாரும் எங்கே பார்த்தீங்கன்னா அசந்து பார்த்துருப்பாங்க. கோபால் பார்த்தீங்கன்னா போபாய் கிட்டே போய் ஒரு வழியாக நம்ம மிஷினை கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லுவான். அப்போ போபாய் ஆமாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லுவான். அப்போ போபாய் பார்த்தீங்கன்னா பெல் பாட் எங்க கூட வான்னு சொல்லுவான். அப்போ பெல் பாட் பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் வர முடியாது, எனக்கு இந்த இடம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பூனையோட கழுத்தில் இருக்காதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். இதை பார்த்த உடனே இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட வா, இல்லைனா எங்கள் கமாண்டர் ரொம்ப கோவப்படாதுன்னு சொல்லுவான். அப்போ பார்த்தீங்கன்னா போபாய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பரவாயில்ல, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லுவான். அப்போ ஆச்சப்பாடு பார்த்தீங்கன்னா மிஷின் ஒரு வேளை கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி டெலிபோர்ட் போட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவான். அப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் போர்ட்லேயே போகும்போது எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு போவாங்க. அப்போ அந்த கேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த தடவை கண்டிப்பாக வரணும், அப்படி வந்தால் உங்களுக்கு நிறைய கதை சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா விட்டால் போதும்னு சொல்லி டெலிபோர்ட் போர்ட்லேயே உள்ளே போயிடுவாங்க. எல்லாம் பேசி வந்த உடனே கோபால் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம அங்கேருந்து வெளியே வந்துட்டோம், அந்த கிரேசி கேட்டுட்டு நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லுவான். இதை பார்த்த உடனே பெல்பாட் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்து கிரேசி கேட்டுன்னு சொல்லுவேன்னு சொல்லியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா அசந்து பார்த்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீ திரும்பி வந்துட்டியான்னு சொல்லுவான். அப்போ பெல்பாட் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டேவும் எனக்கு அங்கே இருக்க பிடிக்கலான்னு தான் இங்கே வந்துட்டேன்னு சொல்லியிருப்பான். இப்போ கோகோச்சிக்கு பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் எங்கு சூப்பர் ஹீரோஸ், நீங்கள் ஒரு வழியாக பவர் ஸ்பியரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொல்லி நடந்து வந்துக்கும்போது அந்த பூனையோட வாழையை பார்த்தீங்கன்னா மிதிச்ச உடனே அந்த பூனை பார்த்தீங்கன்னா மாஸ்டரை மாதிரி பேசிப்பே பார்த்தீங்கன்னா ஒரு வழி ஆகியிருக்கும். அதை கோகோச்சி பார்த்துட்டு இந்த மாஸ்டர் யாருங்க கூப்பிட்டு வந்தான்னு சொல்லி கத்திக்கிருப்பார். அவ்வளோதான், அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.